டிஜிபி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 நாள் ஆகுது. 48 மணி நேரம் ஆகுது. இது வரைக்கும் என்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து சிஎஸ்ஆர் காப்பியோ இல்லை எஃப்ஐஆர் அவன் மேலே மாற்றி போட்டாச்சு அப்படின்ற காப்பியோ வரல. டிஜிபி சார் சொல்லி அமிச்ச மாதிரியும் எதுவுமே இங்கே நடக்கலை. 19/5/2025 விஜயலக்ஷ்மி மேம் 11:30 மணிக்கு எனக்கு கால் பண்ணாங்க. உங்ககிட்ட ஸ்டேட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு. ஸ்டேட்மெண்ட் எடுக்க 4 மணிக்கு வந்தாங்க. 7:30 மணி ஆச்சு. 7:30 மணி வரைக்கும் ஸ்டேட்மெண்ட்டு நான் பாதிக்கப்பட்ட கொஷினுக்கு ரிலேட்டடாகவே இல்லை. அவங்களா ஒரு கொஷின் கேட்குறாங்க. நான் ஸ்டேட்மெண்ட் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. டைம் ஜாஃபர் சித்திக் சார் டிஎஸ்பி ஜாஃபர் சித்திக் சார் 5:30க்கு வராரு. 5:30க்கு அவரும் ஹோமுக்கு வராரு. ஃபோட்டோ எடுக்கிறாரு. கொஷின் என்ன கேட்குறாருன்னா, இது ரிலேட்டடாக 20 பொண்ணு யார், 20 பொண்ணுன்னு சொல்கிறியே, 20 பொண்ணு யாருன்னு கேட்குறீங்க. யாருன்னு நீங்கள் தான் சார் கண்டுபிடிக்கணும். நான் அவங்களுக்கு பிடிச்சின்னு கொடுக்க முடியும் எந்தெந்த பொண்ணுன்ட்டு அப்படின்னு நான் கேட்டுட்டேன். ஃபோன் நம்பரை அக்யூஸ்டோட ஃபோன் நம்பரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் சார், உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அதில் அவனோட ஃபோன் நம்பரை சைபர் க்ரைமில் போட்டால் 20 பொண்ணா இல்லை 20க்கும் மேற்பட்ட பொண்ணான்னு கிடைக்கும்னு சொன்னேன். அதுவும் இல்லை. அதுக்கப்புறமா என்னோடய வாழ்க்கையில் என்னோடய புகார் மனுக்கான விடை இன்னும் எனக்கு கிடைக்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் ராகுல் டிஎம்கே ஐடி விங்னு ஒரு ஐடியில் நான் போலீஸ்க்கு சப்மிட் பண்ண எல்லா ஆதாரத்தையும் அவன் ஒரு இது பண்ண போலீஸ்க்கும் அப்புறம் மீடியாவுக்கு கொடுத்த ஃபோட்டோஸில் எல்லாத்தையும் எடுத்து அவன் ஒரு வீடியோவாக இது பண்ணி, எனக்கு ஒரே டவுட் தான், போலீஸ் கொடுத்த எவிடன்ஸ் எப்படி அவன் வீடியோவாக போடுறானே தெரியல. இன்னும் அக்யூஸ்டை பிடிக்கவே இல்லை, தெய்வ செயலை பிடிக்கவே இல்லை. இன்னும் எவ்வளோ ஆதாரம் தான் நாங்கள் தர்றதுன்னே தெரியல. அந்த மாதிரி வீடியோவில் எல்லா மீடியாக்காரங்களும் என்னோடய வீடியோவை ஃபேஸை ப்ளர் பண்ணி தான் போடுறீங்க. ஆனால் அவன் இப்போது என் ஃபேஸை அப்படியே போடுறாங்க. டிஎம்கே ஐடி விங் ராகுல்னுன்ற ஒரு ஐடியில் என்னோடய ஃபேஸை அப்படியே தான் போடுறாங்க. ஒரு பொண்ணு தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதே அரிதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்த தைரியம் இப்போ இருக்குதான்னு பார்த்தா அது சுத்தமாக கிடையாது. தப்பு பண்ண தெய்வ செயல் சந்தோஷமாக சுற்றிட்டுருக்கான். அவன் தப்பு பண்ணுறான், என்னை எடுத்துன்னு போய் இந்த மாதிரி பண்ண பார்த்தான் அப்படின்னு நான் வெளில சொல்கிறேன். ஆனால் எனக்கு வெளியில் போக முடியாமல், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை வேறு, அவங்களையும் ஹாஸ்பிட்டலும் கூப்பிட்டு போக முடியாமல் இன்டைரக்டாக வர பிரச்சனைகளாக சந்தித்தேன். போலீஸ்காரங்க வீட்டுக்கு வராங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ஆனால் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்டேன்றாங்க. ஏதோ நான் குற்றவாளி மாரி என்னை ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே கிடையாதா? இந்த தெய்வ செயல் என்னமோ நல்லவன் மாதிரி விட்டு வச்சுருக்காங்க. இன்னும் எஃப்ஐஆர் போடல. டிஜிபி ஆஃபீஸில் சிஐடி சார் ஸ்ரீநாத் அவர்கள் என்ன சொல்லி அமிச்சாருன்னா, நீ வீட்டுக்கு தைரியமாக போமா, உன்னோட மனுவிலேருந்து எஃப்ஐஆர் கண்டிப்பாக போடப்படும்னு சொல்லி அமிச்சாரு. ஆனால் நான் ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஸாக இருந்தேன். அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இப்போ சுத்தமாக கிடையாது. சுத்தமாக அந்த கான்ஃபிடென்ட்டே இல்லை. அவங்க ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போனது எனக்கு சுத்தமாக அதில் உடன்பாடே இல்லை. முக்கியமான விஷயத்தை கேட்காம நீங்கள் எப்படி ஸ்டேட்மெண்ட்டை நான் வெளில சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட எழுதி வாங்கிட்டாங்க. அதில் எனக்கு உடன்பாடே இல்லை. இவங்க நான் மீடியாவுக்கு தைரியமாக பேசினேன். அப்போ தைரியமாக பேசின மாதிரி எனக்கு இப்போ நிலை அப்படி இல்லை. இந்த 48 மணி நேரம் இன்னையோட சேர்த்து இந்த நாளோட சேர்த்தா 3 நாள் ஆக போகுது. நான் சாட்டர்டே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஆக்ஷனும் எடுக்கல. அவன் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ண. உண்மையாக அந்த ஒரு கொஷினே நீங்கள் வைக்கிறீங்க முன்னாடி. அவன் என்னை ஏமாற்றி இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணான், இந்த மாதிரி என்னை சொல்கிறான். நான் தைரியமாக வெளில சொன்னேன். அவனை விட்டுட்டு நான் சொல்கிற வழியே அந்த 20 பொண்ணு யார், பேர் சொல்லுங்கள், ஊர் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு 20 பொண்ணு போய் தேடி கண்டுபிடிச்சி கையில் எடுத்துன்னு கொடுக்க முடியும்? பெண்களுக்கு நீதி சொல்ல யாருமே இல்லையா? நீங்கள் தான் பார்த்துன்னு பொதுமக்கள் தான் நீதி வாங்கி தரணுமே.
அவனை சந்தோஷமாக வெளியே விட்டு அவனை பிடிக்கவும் மாட்டேன்றாங்க, எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கான ப்ராசஸ் போதுனான்னு தெரியல. சரி, இந்த ராகுல் டிஎம்க்கு ஐடிவிங்கில் ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரிலாம் ஆனால் மீடியாவில் இருக்கவங்களே ப்ளர் பண்ணி போடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கம் மானத்தை வாங்குறான்னு ஜாஃபர் சித்திக் சார்கிட்ட சொன்னால், அது பார்த்துக்கிறேம்மா, அவன் நம்பர் இருந்தால் கூடன்னு என்கிட்ட கேட்குறாரு. அவன் நம்பர் எல்லாம் எடுத்து வச்சுன்னு இருக்க வேலையா எனக்கு? அவர்கிட்ட சொன்னால் அவர் என்கிட்டே திரும்பி கேட்குறாரு, நம்பர் இருந்தால் கொடுமா பார்த்துக்கலாம் அப்படின்னு. ஒரு தன்னம்பிக்கை எதுவுமே இல்லை, நம்மளால் அவனை ஒன்றுமே பண்ண முடியாது போல் அப்படின்ற ஒரு இது தள்ளப்பட்டேன் நான். நீங்கள் தான் பெண்களுக்கு நீதி இல்லை, யாருமே முன்னாடி வர மாட்டீங்க போல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.